ரோட்டுக்கடை தக்காளி சட்னினாலே பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த வகையில் பக்காவான ரோட்டுக்கடை ஸ்டைலில் நம்ம இன்னைக்கு எப்படி தக்காளி சட்னி வைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போதான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான டேஸ்ட்டில் பக்காவான ரோட்டுக்கடை ஸ்டைலில் தக்காளி சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபர்ஸ்ட் இந்த சட்னி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஏற்கனவே சுடுதண்ணி போட்டு காய வச்சிருக்கேன். அந்த தண்ணியில 10 to 15 போல வரமிளகாய் எடுத்து போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது சட்னியோட கலர் சூப்பரா இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, மிளகா சூப்பரா ஊறி வந்துருச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு மிளகாயை மட்டும் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுடலாம். அடுத்து இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து சும்மா ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மட்டும் போட்டு நல்ல பேஸ்ட் கணக்கா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்த பிறகு ஒரு 4 கிட்ட பெரிய சைஸ் அளவு தக்காளி பழமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து அது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்ல ஒரு சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அடுத்து ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நான் இன்னைக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்து, அரை ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுட்டு ஒரு 4 பல் கிட்ட பூண்டு எடுத்து லைட்டா இடிச்சு வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து அது கூடவே ஒரு கொத்து அளவு கிட்ட கருவேப்பிலையும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற சட்னி எடுத்து இதுல ஊத்திடலாம். இது எதுவுமே வதக்காதனால இந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சிருங்க. இதுல உள்ள பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 5 to 6 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா வெங்காயம் தக்காளி இது ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துருச்சு. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இந்த அளவுக்கு இது நல்லா வதங்கி வந்த பிறகு உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது சட்னி நமக்கு நல்ல தண்ணியா ஆயிடுச்சு. இதை லைட்டா கட்டிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஊத்தி பண்ணும்போது சட்னி நல்லா திக்காவும் டேஸ்டாவும் நமக்கு கிடைக்கும். பாருங்க, பச்சரிசி மாவை இதுல ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இதுல இருந்து நல்ல கொதி எழும்பி வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா சட்னில இருந்து நல்ல கொதி எழும்பி வந்துருச்சு. சட்னி நல்ல திக்காயிடுச்சு. இந்த டைம்ல உப்பு காரம் இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம சட்னியை இறக்கி சுட சுட இட்லிக்கு சர்வ் பண்ணிடலாம். அருமையான டேஸ்ட்ல இருக்கும். ரோட்டுக்கடை சட்னியை மிஸ் பண்ற எல்லாருமே இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, யாருமே மிஸ் பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான டேஸ்ட் இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த ரோட்டுக்கடை சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.